ரோல் கேமரா ஆக்ஷன். என்னது ஆக்ஷன் சொல்றேன் பாக்குறீங்களா? உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். அதுவும் ஃபேமஸ் புக்ல இருந்து ஒரு கதை எடுத்து சொல்ல போறேன். கதைக்குள்ள போகலாமா? வாங்க பார்க்கலாம். காலையில 10 மணி இருக்கும். பைக்ராட் டேம்ல இருக்கிற ஆபீஸ்ல 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்கன்னா, கடந்த 10 வருஷமா இந்த இடத்த பார்க்க யாருமே வரல. மொத்தம் 79 போட் இருக்கும். அதுல இருந்து 11 போட்டு தான் வாடகை போயிருக்கு. இப்ப வர சண்டைக்கு கூட யாருமே வரமாட்டாங்க. சிக்கந்தர் சொல்றாரு, ஆமா சார், நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் வாரம் கவர்னர் வந்து இங்க தங்குறாங்க. அவர்கிட்ட மனு கொடுக்கலாம். ஐயோ, அதெல்லாம் அந்த மனு குப்பை தொட்டிக்கு தான் போவோம். இப்படி 2 பேரும் பேசிட்டு இருக்க போது சார் அப்படின்னு ஒரு குரல் வந்தது. யார் அது? சார், உங்களை பார்க்க ஏதோ பொண்ணு வந்திருக்குன்னு ஆபீஸ் பாய் சொன்னாரு. என்ன பார்க்க பொண்ணா? ஆமா சார், ஏதோ ரிப்போர்ட்டர்ன்னு சொல்றாங்க. சரி, அவங்கள வர சொல்லுங்க. அந்த பொண்ணு ரூம்குள்ள வந்தா. வாமா, உட்காருமா. உன் பேர் என்ன? என் பேர் லக்ஷனா. எதுக்காக வந்திருக்க? நான் கட்டுரை எழுதலான்னு வந்திருக்கேன். அப்படியா? எதை பத்தி கட்டுரை எழுதலான்னு வந்திருக்கேன்? இந்த டேம பத்தி கட்டுரை எழுதலான்னு வந்திருக்கேன். இப்பதான் டேம பத்தி நாங்க பேசினோம். நல்ல வேலை நீ வந்துட்ட. ஆமா, எந்த பத்திரிக்கை? எங்க பத்திரிக்கை பேரு அல்லி சார். சூப்பர், அல்லி சூப்பரான பேரு. அல்லி பத்திரிக்கையா? ரொம்ப ஃபேமஸான பத்திரிக்கையாச்சே. என்னோட அசிஸ்டன்ட் சுத்தி காமிப்பாரு, அவர் கூட போமா. லக்ஷனாவும் சரின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளில போனா. சிக்கந்தரும் லக்ஷனாவும் போட் பக்கத்துல வந்துட்டாங்க. சிக்கந்தர் கேக்குறாரு, எந்த போட்ல போலான்னு. லக்ஷனா சொல்றாங்க, பெடலிங் போட்ல போலான்னு. சரிம்மா, வாமா போலாம், பெடலிங் போட்ல போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. அவங்க 2 பேரும் போட்டுக்கு நடுவுல உட்காந்துட்டு இருக்காங்க. லக்ஷனா சொல்றாங்க, சார் உங்களுக்கு நீச்சல் தெரியுமான்னு. சிக்கந்தர் சொல்றாரு, அம்மா எனக்கு நீச்சலே தெரியாதுமான்னு சொல்றாரு. உடனே அவங்க பாக்கெட்ல இருந்து ஒரு லெட்டர் எடுத்து தராங்க. அந்த லெட்டரை வந்து சிக்கந்தர் படிச்சு பார்க்க போது, என்னோட தற்கொலைக்கு யாரும் காரணம் இல்லைன்னு போட்டிருக்கு. உடனே ஷாக்கா வந்து லக்ஷனாவை பாக்குறாரு. லக்ஷனா தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க. அவரோட படத்துல லக்ஷனா விழுந்துறாங்கன்னு காப்பாத்துங்க கத்தின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் மோட்டார் போட்ல இருந்து ஆளுங்க வந்து தண்ணிக்குள்ள இருந்த லக்ஷனாவை தூக்கி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. ஹாஸ்பிட்டல்ல லக்ஷனாவை பார்க்க இன்ஸ்பெக்டர் கவுடா போனாரு. லக்ஷனா உட்காந்து அழுதுட்டு இருந்தா. இன்ஸ்பெக்டர் கவுடா போய் கேட்டாரு, ஏமா தற்கொலை பண்ண முயற்சி பண்ண அப்படின்னு கேட்டாரு. லக்ஷனா சொன்னா, நான் எது சொல்லவும் விருப்பம் இல்ல, என்ன தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு சொன்னா. மா, நீ செய்யறதெல்லாம் குற்றமா? நீ அப்படி செஞ்சனா உனக்கு தண்டனை கிடைக்கும். எனக்கு எந்த தண்டனை வேணா கொடுங்க சார், ஆனா நான் எப்பயாவது ஒரு வாட்டி அந்த டேம்ல விழுந்து இறந்து போவேன் அப்படின்னு சொன்னா. சரிம்மா, நீ எதுவும் சொல்ல வேணாமா, உன்னோட குடும்பத்தை பத்தியும் வீடு எங்க இருக்குன்னு சொல்லுமா அப்படின்னு கேட்டாரு. லக்ஷனா சொன்னா, நான் வந்து ஒரு அனாதை, எனக்கு யாரும் இல்ல, என் வீடு வந்து கூடலூர்ல இருக்க ஆரியம்மன் கோயில இருக்க லாஸ்ட் வீடு தான் சார் எங்க வீடு. மா, நீ டிஸ்சார்ஜ் ஆகி போறதுக்குள்ள நீ எதுக்காக தற்கொலை பண்ண முயற்சி பண்ணன்னு நான் கண்டுபிடிப்பேமா அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிட்டாரு. இன்ஸ்பெக்டர் மப்பி ட்ரெஸ்ல லக்ஷனா சொன்ன வீட்டுக்கு போனாரு. லக்ஷனா வீடு பூட்டி இருந்ததுன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுல கேட்கலான்னு போனாரு. பக்கத்து வீட்டுல கேட்டாரு, லக்ஷனா உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாரு. எனக்கு லக்ஷனாவை தெரியும். ஆமா சார், நீங்க யாரு சார்ன்னு அவங்க கேட்டாங்க. நான் வந்து போலீஸ்மா. ஐயோ சார், லக்ஷனாக்கு என்ன ஆச்சு சார்ன்னு கேட்டாங்க. போலீஸ் சொன்னாரு, லக்ஷனாவுக்கு வந்து தற்கொலை பண்ண முயற்சி பண்ணா அவளை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். சரி, உங்களுக்கு லக்ஷனா பத்தி தெரியுமான்னு கேட்டாங்க. ஐயோ சார், லக்ஷனா ரொம்ப நல்ல பொண்ணாச்சே சார், அவ வந்து எதுவுமே பண்ண மாட்டாளே சார் அப்படின்னு கேட்டாங்க. சார் கேட்டாரு, லக்ஷனா வீட்டோட சாவி இருக்கான்னு கேட்டாரு. அவங்க சொன்னாங்க, லக்ஷனா வீட்டோட சாவி இல்லைன்னு சொன்னாங்க. சரிம்மா, நான் பாத்துக்கிறேம்மான்னு சொல்லிட்டு லக்ஷனா வீட்டோட கதவுல இருக்க பூட்டை உடைச்சி உள்ள போய் பார்த்தாரு. அந்த வீட்டுக்குள்ள ஒரே ஒரு பீரோ இருந்தது. அந்த பீரோக்குள்ள காலி தைல டப்பாவோ ஒரு பேப்பரோ இருந்தது. அந்த பேப்பரை திறந்து பார்த்தா பட்ஸ் அநாத ஆசிரமம் நன்கொடை ரசீது இருந்தது. அப்புறமா அதை எடுத்துட்டு அவரும் போயிட்டாரு.
போலீஸ் வந்து அதே மப்டி ட்ரெஸ்ல வந்து அந்த ஆசிரமத்துக்கு போறாரு. அந்த ஆசிரமம் பார்த்தா ரொம்ப பாழஞ்சு அப்படியே விழுற அளவுக்கு இருந்திருக்கு. சரின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்துட்டே உள்ள போறாரு. ஒரு பொண்ணு கிட்ட கேக்குறாரு, அம்மா இன்சார்ஜ் இந்த இந்த அநாத ஆசிரமத்துக்கு இன்சார்ஜ் யாருன்னு கேக்குறாரு. அந்த பொண்ணு அந்த ரூம்ல தான் இருக்காங்கன்னு சொல்லிச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல போய் பார்த்தா இன்சார்ஜ் இருக்காங்க. அவங்க கிட்ட கேக்குறாரு, வணக்கம்மா, நான் வந்து போலீஸ்மா, நான் வந்து லக்ஷனாவை பத்தி விசாரிக்க வந்திருக்கேம்மா அப்படின்னு கேட்டார். லக்ஷனாவா? லக்ஷனா இங்க வந்த பொண்ணுதான், அவளுக்கு என்ன ஆச்சு? போலீஸ் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொன்னாரு. அவங்க சொன்னாங்க, ஒருவேளை நன்கொடை பணத்தை கலெக்ட் பண்ணாம அவ வந்து இறந்து போக முயற்சி பண்ணிருப்பாளோ அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொன்னாரு, அந்த சின்ன விஷயத்துக்குலாம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா மேடம் அப்படின்னு சொன்னாரு. அவங்க சொன்னாங்க, அதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியாது சார் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பிட்டாரு. அப்படி அவர் வெளில போகும்போது சார் அப்படின்னு ஒரு குரல் கேட்டுது. திரும்பி பார்த்தா ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு கேட்டுச்சு, லக்ஷனா பத்தி விசாரிக்க வந்துறீங்களா சார் அப்படின்னு கேட்டுச்சு. ஆமாம்மா, நான் லக்ஷனா பத்தி தான் விசாரிக்க வந்திருக்கேன், உங்களுக்கு தெரியுமா அந்த லக்ஷனாவை பத்தின்னு கேட்டாரு. சார் எனக்கு லக்ஷனா பத்தி தெரியும் சார். லக்ஷனா வந்து கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டர்ட்ல பரணின்னு ஒரு பையன் கூட பேசியிருந்தா சார். அவ வந்து மில் ஓனரோட பையன் சார். அவ ரொம்ப பணக்கார சார். அப்படியாமா? வேற ஏதாவது தெரியுமாமா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு வேற எதுவும் தெரியாது சார் அப்படின்னு அவ சொன்னா. அவர் கேட்டாரு, ரொம்ப நன்றிமான்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். இப்பதான் இந்த கதையில முக்கியமான விஷயம் நடக்க போகுது. ஹாஸ்பிட்டல்ல அகஸ்டின் ஒரு டாக்டரு நிறைய விருது வாங்கியிருக்காரு. அவரு லக்ஷனாவை மீட் பண்ண போறாரு. லக்ஷனா, உயிரை விடதான் போறியா? ஆமா டாக்டர் அப்படின்னு சொல்றா லக்ஷனா. அவர் சொல்றாரு, இது உன் மனசு மாற்றமே இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல டாக்டர், இல்லவே இல்லை டாக்டர், நான் இறக்கதான் போறேன் டாக்டர்னு சொல்றேன். அப்ப நான் சொல்றதை நீ கேட்கணும் அப்படின்றாரு. என்ன பண்ணும் சொல்லுங்க டாக்டர்? உன்னோட உயிர் வீணா போறதை விட ஒரு பயன்படும் விஷயத்துக்கு போனா நல்லா இருக்கும்லம்மா. ஆமா டாக்டர், நல்லாதான் இருக்கும் டாக்டர். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க டாக்டர். என்னுடைய ஆராய்ச்சி மையம் வந்து டெல்லியில இருக்கு. அங்க வந்து நான் எலியும் முயலும் வச்சுதான் நான் பண்ணுவேன். இப்ப வந்து மனிதர்களுடைய உயிர் தேவைப்படுது. அதுக்குதாம்மா ஒன்ன சொல்றேன். இது வந்து நம்ம இந்தியன் ராணுவத்திற்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தானம்மா நான் சொல்றேன். அப்படியா டாக்டர்? ஓகே டாக்டர், இந்த இந்திய ராணுவத்திற்காக என்னோட உயிரை தரேன் டாக்டர் அப்படின்னு லக்ஷனா சொன்னா. நல்லா யோசனை பண்ணி சொல்லுமா, இது ரொம்ப டேஞ்சரானது. உன் உயிர் பிரியறதுக்குள்ளேயே நீ ரொம்ப அவஸ்தைப்படுவேமா. லக்ஷனா சொல்றா, இந்த ஆராய்ச்சி வந்து எனக்கு தித்திக்கும் டீ சார். இப்பயே உங்க கூட டெல்லிக்கு புறப்பட்டு வர சார் அப்படின்னு லக்ஷனா சொல்றா. லக்ஷனா, இந்த பதில் உன்கிட்ட வரும் நான் எதிரே பார்க்கல லக்ஷனா. ரொம்ப தேங்க்யூ லக்ஷனா. அதுக்கு லக்ஷனா, டாக்டர் என் மேல தற்கொலை வழக்கு இருக்கு டாக்டர், அதனால நான் எப்படி டாக்டர் நான் டெல்லிக்கு வர முடியும் அப்படின்னு லக்ஷனா கேக்குறா. எதுக்கும் கவலைப்படாத, உன்னோட தற்கொலை எண்ணம் மாறிட்டதாகவும் உனக்கு டெல்லியில வேலை போட்டு தரேன் என்று நான் எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன். 4 நாள் கழிச்சு நம்ம டெல்லிக்கு போலாம், ஓகேவா? லக்ஷனா கேக்குறா, என்னோட உயிருக்கு எவ்வளவு விலை டாக்டர்னு கேக்குறா. எவ்வளவுமா வேணும்னு டாக்டர் கேக்குறாரு. அதுக்கு லக்ஷனா, எனக்கு ஒன்றும் வேணாம் டாக்டர், என்னோட பர்ட்ஸ் அனாத ஆசிரமத்துக்கு ஒரு 10 லட்சம் தந்தா போதும் டாக்டர் அப்படின்னு லக்ஷனா கேக்குறா. அதுக்கு டாக்டர் சொல்றாரு, சரிம்மா அப்படின்னு சொல்றாரு. அந்த பணம் என் மூலமா உதவி செய்த மாதிரி இருக்க வேணாம் டாக்டர், நீங்க உதவி செஞ்ச மாதிரி இருக்கணும் டாக்டர் அப்படின்னு லக்ஷனா சொன்னா. சரிம்மா, அந்த பணத்தை டெல்லிக்கு போய் அமிச்சா பரவாயில்லம்மா. ஓகே டாக்டர் அப்படின்னு லக்ஷனா சொன்னா. போலீஸ் வந்து டாக்டரை மீட் பண்றாரு. டாக்டர், ஒரு குட் நியூஸ் டாக்டர். என்ன குட் நியூஸ்? நான் அந்த லக்ஷனா எதுக்காக தற்கொலை பண்ணான்னு கண்டுபிடிச்சிட்டேன் டாக்டர். அப்படியா, என்னதுன்னு சொல்லுங்க. அது வந்து லக்ஷனா வந்து பர்னிய ஒரு பையனை லவ் பண்ணிருக்கா டாக்டர். அந்த பையன் லக்ஷனா விட்டு போனதுனால அவ தற்கொலை பண்ண முயற்சிருக்கான்னு இப்பதான் டாக்டர் தெரிய வந்தது. அப்படியா, நான் ஒரு குட் நியூஸ் சொல்லிட்டா அப்படின்னு டாக்டர் சொன்னாரு. லக்ஷனா தற்கொலை பண்ற முடிவை விட்டுட்டா. அவ டெல்லியில என் கூட வேலைக்கு சேர்ந்துட்டா. அப்பனா அவளோட தற்கொலை கேஸ் இருக்கே, அது என்ன பண்றது? உடனே டாக்டர் சொல்றாரு, அவ தவறி தண்ணியில விழுந்துட்டான்னு கேஸ மாத்துங்கன்னு சொல்றாரு.
கவுடா சொல்றாரு, அந்த பொண்ணு எப்படியாவது நல்லா இருக்கட்டும், நீங்க அந்த பொண்ணை நல்லா பாத்துக்கோங்க டாக்டர்னு சொல்றாரு. டாக்டர் சொன்னாரு, ஓகே கவுடா, நான் நல்லா பாத்துக்கிறேன். இப்ப கவுடாவோட மேல் அதிகாரி கூப்பிட்டு சொல்றாரு, கவுடா இந்த லக்ஷனாவோட கேஸ அப்படியே விட்டுறாத, பரணிய போய் விசாரி. ஓகே சார், நான் விசாரிக்கிறேன் சார் அப்படின்னு கவுடா சொன்னாரு. கவுடா பரணியோட வீட்டுக்கு போய் வேலை செய்யறவங்கள விசாரிச்சாரு. அவங்க சொன்னாங்க, கவுடா கிட்ட சொன்னாங்க, பரணி வந்து ஆக்சிடென்ட் ஆகி கோமா ஸ்டேஜ்ல இருக்காரு ஹாஸ்பிட்டல்ல அப்படின்னு சொன்னாங்க. அவரும் சொல்லிட்டு ஓகே நான் போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு போனாரு. கவுடா ஹாஸ்பிட்டல் போனாரு. ஹாஸ்பிட்டல் வெளியில பரணியோட அப்பா உட்காந்துட்டு இருந்தாங்க. அவர்கிட்ட போய் கேட்டாரு, பரணிய பத்தி விசாரிக்கணும்னு கேட்டாரு. அவர் சொன்னாரு, பரணியும் கோமா ஸ்டேஜ்ல இருக்கா, அவனை பத்தி என்ன விசாரிக்கணும்னு கேட்டாரு. கவுடா கேக்குறாரு, பரணிக்கும் லக்ஷனாக்கும் தொடர்பு இருக்கான்னு கேக்குறாரு. அவர் சொல்றாரு, இல்ல அந்த மாதிரி தொடர்பு இல்ல, நெக்ஸ்ட் வாரம் கல்யாணம் நடக்க போகுது, இப்பயே கோமா ஸ்டேஜ்ல இருக்கான்னு சொல்றாரு. இல்ல நீங்க பொய் சொல்றீங்க, அவங்க 2 பேருக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு அவர் சொல்றாரு. அவனுக்கே கல்யாணம் ஆக போகுது, இப்ப ஆக்சிடென்ட் ஆகி கோமா ஸ்டேஜ்ல இருக்கான், எங்களுக்கும் மன கஷ்டம் இருக்கு, நீங்க போய் இப்போ இடகுடமா கொஸ்டின் கேக்குறீங்களே, இதெல்லாம் நியாயமா? போலீஸ் வந்து சொல்றாரு, சார் இப்பெல்லாம் பொய் சொல்லாதீங்க சார் அப்படின்றாரு. பரணியோட அப்பா தலையில கை வச்சுட்டு இப்படி உட்காந்துடுறாரு. அப்ப வந்து டாக்டர் குடுகுடுன்னு ஓடி வந்து, சார் உங்க பையன் கண் முழிச்சுட்டான் சார் அப்படியான்னு கேட்டாரு. ஆமா சார், அவன் கண் முழிச்ச உடனே லக்ஷனான்னு ஒரு பேர் சொல்லி திரும்ப மயங்கிட்டான் சார் அப்படின்னு சொன்னாரு. அவரு ஷாக் ஆயிட்டாரு. அப்புறம் டாக்டரும் பரணிய பார்க்க போயிட்டாரு. ஷாக் ஆகி போலீஸே பார்த்துட்டு இருந்தாரு. இப்போ டெல்லியில இருக்க லக்ஷனாக்கு டாக்டர் வந்து அவளோட ரத்தத்தை மிருகத்தோட ரத்தத்திற்கும் அவளுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ வந்து லக்ஷனா வந்து டாக்டருக்கு கால் பண்ணி, டாக்டர் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது டாக்டர் சொன்னா. அவர் சொன்னாரு, எக்ஸ்ட்ரா 2 தூக்க மாத்தையே போட்டுக்கோன்னு சொன்னாரு. இப்போ இந்த நேரத்துல பரணி இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல கவுடா கேக்குறாரு, இப்பயாவது உண்மையை சொல்லுங்கன்னு. அப்போ பரணியோட அப்பா சொல்றாரு, ஆமாப்பா பரணியோட தங்கச்சி தான் லக்ஷனான்னு. கவுடா கேக்குறாரு, என்ன சொல்றீங்க, பரணியோட தங்கச்சி லக்ஷனாவா? ஆமாப்பா, எனக்கு 2 மனைவிப்பா, 2வது மனைவியோட பொண்ணுதான்ப்பா லக்ஷனா. அவங்க என்னோட மனைவி 2வது மனைவி இறந்துட்டாங்கப்பா, அதனாலதான் அவ எங்க கூட வர வெறுத்து அவ தனிமையிலே வாழ ஆரம்பிச்சிட்டாப்பா, எங்க வீடையே வெறுத்துட்டாப்பா. அப்புறமா தான் பரணிக்கு தெரிஞ்சு பரணி போய் லக்ஷனா கிட்ட புரிய வைக்க அவ இன்னுமே கோபமாயி போயிட்டாப்பா. அதனாலதான் தற்கொலை முடிவுக்கு வந்து காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. எப்படியாவது லக்ஷனாவை கூட்டுனுவாங்க, அவ பேசினாதான் பரணி கண்ணு முடிப்பா. பரணியோட அப்பா சொல்றாரு, ப்ளீஸ் அவளை எப்படியாவது கூட்டுனுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, அவ டெல்லியில இருக்க ஆராய்ச்சி மையத்துலதான் சேஃபா இருக்கா, அவளுக்கு கால் பண்ணி நான் அவங்க கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாரு. கவுடா டெல்லியில இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி ஆராய்ச்சி மையத்துல இருக்க லக்ஷனாவை சேஃபா இங்க கூட்டுனுவாங்கன்னு சொன்னாரு. அவர் சொன்னாரு, லக்ஷனா அந்த ஸ்டேஷன்ல தான் இருக்கான்னு சொன்னாரு. அப்படியா அப்படின்னு ஷாக் ஆயிட்டாரு. அவர் சொன்னாரு, அப்படியா அவர் ஸ்டேஷன்லயா இருக்கா அப்படின்னு சொன்னாரு. ஆமா சார், இது ஒரு பெரிய கதை சார் அவர் சொன்னாரு. என்ன கதைன்னு கவுடா கேக்குறாரு. சார், ஆராய்ச்சி மையத்துல இருக்க டாக்டர் வந்து ஒரு சைக்கோ சார், அவர் வந்து லக்ஷனாவோட உயிரை எடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருந்தா சார், நாங்க அப்ப வந்து காப்பாத்தி லக்ஷனாவை கூட்டிட்டு வந்துட்டோம் சார். ரொம்ப நல்லது பண்ணீங்க இன்ஸ்பெக்டர், ரொம்ப தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். அவ இப்ப எப்படி இருக்கா? அவ வந்து கொஞ்சம் சோர்வா இருக்கா. அவ இங்க வந்தாதான் ஒரு பையனோட உயிரை காப்பாற்ற முடியும். லக்ஷனா பரணி இருக்க ஹாஸ்பிட்டல் வந்து பரணி கிட்ட பேசி அவன் கண் முழிச்ச உடனே கவுடா வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ஓகே வியூவர்ஸ், இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டோரி டெல்லிங் பண்ணியிருக்கேன், அதன் மிஸ்டேக் இருந்தால் நான் மன்னிச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் கரெக்ட் பண்ணிக்கிறேன். பாய் வியூவர்ஸ், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.